பழைய சொத்துக்களை வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாம இருந்திருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்றது, உரிமை கோர முடியாம இருந்திருக்கும், உபயோகப்படுத்த பரம்பரை பரம்பரையா அப்போ அம்மா வழி சொத்து அப்பா வழி சொத்து நமக்கு பாத்தியமான விஷயத்த நம்ம வாங்க முடியாம இருந்திருக்கும். சோ அது எல்லாமே வந்து அது வந்து சொத்து மட்டும் கிடையாது, இப்போ ஒரு பதவியா இருக்கட்டும் இல்ல ஒரு குடும்ப தொழிலா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு தானா வந்து அது தேடி வந்து அமையும். இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது நடந்துட்டு இருந்தது, இன்சூரன்ஸ்ல வந்து ஒரு கிளைம் ஆகல, இல்ல அது ஏதாவது பாலிசி விட்டு போயிருந்தது, அது எதுவும் வரல அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு பாசிட்டிவா இந்த காலகட்டத்துல அது அமையும். பழைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம எதாவது பண்ணியிருப்போம், அதெல்லாம் வந்து இப்போ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஒரு 10 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும், எஃப்டி போட்டிருப்போம், மறந்துருப்போம். வீடு தொடக்கும் போது திடீர்னு அந்த எஃப்டி சர்டிபிகேட் கிடைக்கும். ஆஹா, இத மறந்துட்டோமே, நல்ல வேலை இது இப்ப கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அத போய் வாங்க போவாங்க. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஆன விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நடக்கும். கண்டிப்பா மேம்.